தமிழ் அறிஞர் தனித்தமிழ் தந்தை மறைமலை அடிகளாரின் 150வது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு மறைமலை அடிகளார் 150வது ஆண்டு பிறந்த நாள் மங்கள பெருவிழா எனும் நிகழ்வு நேற்று தலைநகர் பிரிக்ஃபீல்ட்ஸ் விசாலாட்சி உணவக மண்டபத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மறைமலை அடிகளாரின் பெயரன் மறைதிரு தாயுமானவன் எழுதிய தனித்தமிழ் தந்தையின் வரலாற்றுச் சுவடுகள் எனும் நூல் வெளியீடு கண்டது. ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அறிவா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் இந்நிகழ்விற்கு சிறப்பு வருகை மேற்கொண்டு தனித்தமிழ் தந்தையின் வரலாற்றுச் சுவடுகள் நூலினை வெளியீடு செய்தார். மேலும் பல முக்கிய பிரமுகர்களும் தமிழ் ஆர்வலர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். நூலாசிரியரும் மறைமலை அடிகளாரின் பெயரனுமான மறைதிரு தாயுமானவன் இதுவரை அறிந்திராத அடிகளார் குறித்த பல முக்கிய தகவல்களை எடுத்துரைத்தார். நிகழ்வின் ஏற்பாட்டு குழு தலைவர் பொன்ரங்கன் உலக அளவில் தமிழர்களுக்காக ஒரு வலுவான பொருளாதார அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நிகழ்வில் பேசிய ஓம்ஸ் பா தியாகராஜன் தமிழ் அழியும் அபாயத்தில் இருப்பதாகவும் தமிழில் பேசுவது குறைந்து வருவதாகவும் வருத்தம் தெரிவித்தார். மேலும் தற்போதைய அரசியல் சூழல் குறித்தும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் நடத்திய பேச்சுவார்த்தை குறித்தும் அவர் விவரித்தார். என்ன செய்தால் இந்திய சமூகத்திற்கு பயனாக இருக்கும் என்று அன்வார் தம்மிடம் கேட்டதாக தெரிவித்த ஓம்ஸ் பா தியாகராஜன் அதற்கான திட்டத்தை தாம் பிரதமரிடம் தெரிவித்ததாகவும் நம் சமுதாயத்திற்கான மிக முக்கிய திட்டத்தை தாங்கள் வரையறுக்கவிருப்பதாகவும் கூறினார். அரசியல் பற்றி எல்லோருக்கும் தெரியும் என்ன நடந்துவிட்டு நாம் எதிர்பார்த்த போல இல்லை. நம்ம எல்லாம் இந்தியர்கள்லாம் ஒரு மனதோடு ஒருவருக்கு நாம் வாக்களித்து அவரை பிரதமர் ஆக்க வேண்டும் என்று நினைத்தோம். அதை நம்ம செய்தோம். ஆனா நம்ம காரியத்தை நம்ம நடத்தி முடிச்சிட்டோம். ஆனா அவர் அதை செய்யலை. அப்ப நான் அவர்கிட்ட பேசக்கூடிய சூழ்நிலையில இருந்தேன். அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், தமிழ்ல ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்டார், அப்பா மகசூல் இது அப்படின்னு வாட் இஸ் அப்படின்னு சொன்னேன். தமிழர்கள் ஓட்டு உங்களுக்கு தேவையில்லை, நாய்க்காரர்கள் ஓட்டு தான் முக்கியம். நீங்க போனீங்கன்னா தமிழனா ஓட்டு வராது, நாய்க்காரர்களும் ஓட்டு வராது அப்படின்னு அன்று சொன்னேன். நீ புரியுதா? ஐ வில் நாட் டு எனிமோர். இன்னும் மட்டும் நான் தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு. இது சமீபத்தில் ஒரு 3 வாரத்துக்கு அவர் உணர்ந்திருக்கிறார். அப்புறம் சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப நேரம் அவர் சொல்றதுக்கு. நீ 3 காணொளிகள் கொண்ட மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்டிருந்த அந்த காணொலியை போட்டிருந்த. ஆனால் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவனுக்கு திருப்தி இல்லையா அப்படின்னு. எப்போ மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னு. பழைய பல்கலைக்கழகத்தில் மாணவர் மத்தியில் நான் கேட்டேன் அப்படின்னு. அது மன்னிப்பு இல்லதோ, அது பட்டுப்படாம நீங்க இந்தியர்களை திருப்திப்படுத்துறதுக்காக நீங்க அதை சொன்னீங்க. அது மன்னிப்பு கிடையாது, நீங்க பப்ளிக் அப்பாலஜைஸ் கேட்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுதான் டெல்லி மாநிலத்தில் அவர் கேட்டார். கேட்ட பிறகு திருப்பி என்ற கூட்டு கேட்டார், ஐயோ ஓகே நான் அப்படின்னா. ஓகே பை நாட் ஓகே வாய் மன்னிப்பு கேட்ட இந்தியர்களா ஓகே ஒரு அளவுக்கு ஏற்றுக்கொண்டாங்க. அதே வினாடியில் போய் எம்ஜிஆர் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. அது மன்னிப்பு கேட்டுட்டு இந்தியர்களை நக்கல் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம டான்ஸ் ஆடி அந்த பாடல் நான் ஆணையிட்டேன். அது எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது அது பொருத்தமான ஒரு பாடலாக இருந்துச்சு. நான் ஆணையிட்டால் அப்படின்னு. If I become the Prime Minister, now you already been the Prime Minister, why you are dancing for us அப்படின்னு. These people are, they don't advise me. அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் தவறுகள் அவருக்கு அங்க அட்வைஸ் பண்றதுக்கு உருப்படியான தமிழ் படிக்க தெரிந்தவர்கள் அங்க இல்லை என்பதை இது காட்டுகிறது. அப்ப நான் சொன்னேன், எல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா அப்படின்னு சொன்னேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொன்னார், நிறைய விஷயம் பேசணும், ஒரு விஷயம் மட்டும் சொன்னார். I'm leaving in your hand. எந்த பிரைம் மினிஸ்டர் செய்யாத அறிவிக்காத
ஒரு விஷயமா இருந்தால் நான் என்ன இந்தியர்களுக்கு அறிவித்தால் அது இந்தியர்கள் திருப்தி அடைவார்கள் என்று எனக்கு முயற்சி சொல்லுங்க அப்படின்னா அதை கூடிய விரைவிலே நான் அதை அறிவிப்பேன். அந்த திட்டம் என்னன்னா, நான் இன்னைக்கு அரை குறைவா தான் பேசுறேன் தமிழ். அது எனக்கு வருத்தத்தை அளிக்கிறது. இருந்தாலும் மற்றவர்கள் சிறப்பாக பேச வேண்டும், இலக்கியம் பேச வேண்டும், அவர்கள் பேசுவதை நான் கேட்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் அந்த திட்டத்தை நாங்கள் செயல்பட வருகின்றோம். ஆரம்ப பள்ளியிலிருந்து இடைநிலை பள்ளிக்கு போகும்போது கண்டிப்பாக அந்த இளைஞர்கள், அந்த மாணவர்கள் தமிழ் மொழி இலக்கியம் எடுக்கணும். தமிழ் மொழி இலக்கியம் எடுத்து ஸ்ட்ரெயிட் ஏஸ் எடுக்கிற மாணவர்களுக்கு அருமையான ரிவார்டுகள் வழங்கப்படும், பரிசுகள் வழங்கப்படும். அதெல்லாம் நான் இங்கே சொல்ல முடியாது. அது நிச்சயமாக அரசாங்க பணத்தை நான் எதிர்பார்க்க மாட்டேன். விக்ராந்த் ஈடாக அந்த திட்டத்தை நாங்கள் செய்ய போகின்றோம். நிச்சயமாக அரசியல் தலைவரோட ஆதரவோடு அதை செய்வோம். அந்த நிகழ்வுல ஏறக்குறைய 5 வருஷத்துக்கு பிறகு நீங்க பார்த்தீங்களா, ஒரு 700 மாணவர்கள் தமிழ் மொழி இலக்கியவாதிகளாக உருவாக்க நாங்கள் உள்ளோம். 700 மாணவர்கள் தமிழ் மொழி மக்களாக இலக்கியவாதிகளாக அவர்களை உருவாக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதுதான் அந்த திட்டம். கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். நிச்சயமாக இன்னும் ஒரு 2 மாதத்துல அது பகிரங்கமாக அறிவிக்கப்படும். குத்து விளக்கேற்றி தமிழ் வாழ்த்தோடு தொடங்கிய இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த அனைவரையும் தமிழ் ஆர்வலர் அரசேந்திரன் வரவேற்றார். தமிழ் அன்பர் இளஞ்செழியன் குரலில் தமிழ் வாழ்த்து ஒலித்ததோடு அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்தார். ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் 2026 போட்டியின் மாபெரும் இறுதிச் சுற்று வரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி பட்டாலிங் ஜெயா சிவிக் பல்நோக்கு அரங்கில் நண்பகல் 1 மணி முதல் இரவு 7 மணி வரை மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. 18 முதல் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் மற்றும் 26 வயதுக்கு மேலானவர்கள் என 2 பிரிவுகளாக இப்போட்டி நடைபெறுகிறது. திரையிசையில் விரவி கிடக்கும் இலக்கியத்தை நயம்பட உரைக்கும் வெற்றியாளர்களுக்கு முதல் பரிசு 5000 ரிங்கிட், 2வது பரிசு 3000 ரிங்கிட், 3வது பரிசு 1500 ரிங்கிட், மேலும் தங்கப் பதக்கமும் வழங்கப்படவிருக்கிறது. அதோடு நாட்டில் தொடர்ந்து தமிழ் தொண்டாற்றி வரும் பெருந்தகை ஒருவருக்கு சிறப்பு விருதும் தங்கப் பதக்கமும் வழங்கப்படவிருக்கிறது. திரையிசை இலக்கியம் பருக, அனைவரும் திரண்டு வருக. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.